ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையரங்கு நம்ம பார்க்க போற படம் விஜய் ஆண்டனி தயாரிக்க, லியோ ஜான் பால் இயக்கி, விஜய் ஆண்டனி, தீப்ஷிகா, அஜய் மற்றும் பிரிகிடா நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மார்கன். இந்த மார்கன் படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, சென்னையில ஒரு ஏரியா பாத்தீங்கன்னா உடல் கருகிய நிலத்துல ஒரு பாடி கிடக்குது. அந்த பாடியை போய் எல்லாமே ரிசர்ச் பண்றாங்க. இந்த பாடி எப்படி உடல் கருகுச்சு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இதே மாதிரி சம்பவம் ஏற்கனவே மும்பைல நடந்துச்சு. மும்பைல பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், டிடிபி. அவர் என்ன செய்யறாரு, வர்றாரு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண. கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிக்கலையா, யார் அந்த சீரியல் கில்லர், எதுக்கான இந்த கொலைகள்லாம் நடந்திருக்கு, இதை ஒரு அழகான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்ற படம் தான் இந்த மார்கன். படத்தோட கதையை பத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஒரு நல்ல கதை. நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், ராட்சசன் பார்த்திருக்கோம், போர்த்தொழில் பார்த்திருக்கோம், இந்த மாதிரி நிறைய. அதை தவிர பாத்தீங்கன்னா ஓடிடில போஜ்புரி படம் கூட பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், சைக்கோ த்ரில்லர் எல்லாம் வந்திருக்குது. மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்குது. மம்மூட்டி படமா இருந்தாலும் சரி, மோகன்லால் படமா இருந்தாலும் சரி, அப்புறம் என்ன சொல்றது, நம்ம இப்ப வந்திருக்கிற ஆசிஃப் அலி படங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாக்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பயங்கரமா வந்துகிட்டு இருக்க சூழ்நிலை இந்த படம் எதுல மாறுபடுது, இதுல மாறுபட்டா மட்டும்தான் இந்த படம் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. இவங்க என்னதான் பண்ண போறாங்க போய் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீசரா இருக்காரு. அவங்க குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இனிமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 12 வருஷம் கழிச்சு திரும்ப அவர் உள்ள வர்றாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண. இதைத்தான் அவங்களுடைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஓரளவு சுமாராவே போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கில்லருக்குள்ள போர்ஷன் ஜாஸ்தியா பண்ணாம இந்த அஜய்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரை பத்தி டீடைல் பண்ணியிருக்காங்க. பிளாஷ்பேக்கா சொல்லிக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்குது. அதை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். கொஞ்சம் அங்கங்க லேக் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன் இந்த பையன் எதுக்கான இவ்வளவு போர்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கான எடுக்கப்பட்ட படம்ங்கிறது முடிவாகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆண்டனியோட சொந்த அக்கா பையன் தான் இந்த அஜய். இந்த அஜய்க்கானி கதை எழுதும் போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஆபீசர் ரோல் தேவைப்படுது. அந்த ரோலுக்கு தான் விஜய் ஆண்டனி பிளே பண்ணியிருக்காரு. அவருக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஹீரோயின் கிடையாது, ஒரு சாங் கிடையாது, அவருக்குன்னு ஒரு ஃபைட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு ஆர்டினரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எந்த அளவுக்கு பண்ணுவாரோ அதை பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாவே பண்ணிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்கும். ஏன் விஜய் ஆண்டனினா மாஸ் தானே, ஒரு மாசான ஒரு ஃபைட்ஸ் வச்சிருக்கலாம். விஜய் ஆண்டனினா வைப், அந்த வைப் போட்ட ஒரு சாங்ஸ் போட்டிருக்கலாம், நல்ல டான்ஸ் பண்ணிருக்கலாம், அருமையான ஒரு என்ன சொல்றது எல்லாமே பண்ணிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை மட்டும் எந்த அளவுக்கு பண்ணுவாரோ ஓகே, அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு நட்டி பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் பண்ணிருக்கோம். நட்டி பண்ணா நட்டிக்கான எனக்கு ஒரு சாங் வைங்க, இது வைங்கன்னா கேட்க மாட்டார். ஸோ அது மாதிரி அந்த நட்டி ரோல தான் விஜய் ஆண்டனி பிளே பண்றாருன்னு அர்த்தம். ஆனா அந்த படம் முழுக்க யாருக்கான எடுத்தது, அஜய்க்கான எடுத்துங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிஞ்சிருது. ஏன்னா அவருக்கு தேவையில்லாத ஒரு பிளாஷ்பேக்கு, அந்த பிளாஷ்பேக்கை பத்தி சொல்றது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவா ஒரு ஆவரேஜான படம் தான். சரி ஓகேடா, படம் இருந்துச்சு. நீ எதுக்கான இந்த கில்லர் சைக்கோவா கன்வெர்ட் ஆனான்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, ராட்சசன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இவரு ஏதோ பண்ணனா மட்டும்தான் இந்த படம் ஜெயிக்கும்னு போகும்போது செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே சொல்றாங்க, அழகான டீசன்ட் வாட்ச் மூவியா அருமையா பிளே பண்ணி கொண்டு போய் அதுக்கான ரீசனை எண்டு கிரெடிட்ஸ் போடும்போது சொல்லியிருப்பாங்க. அப்படியே மனசுல பதவதச்சிரும். இவனா அந்த கொலைகாரன் சொல்லிட்டு கிளைமாக்ஸ்ல தாங்க தெரியும். அதுவரை எந்த ரிவீலும் பண்ணாம அட்டகாசமா இந்த டைரக்டர் ஸ்கிரீன் பிளே நல்லாவே எழுதியிருக்காது. கேரக்டரையும் செம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் விஜய் ஆண்டனி அக்கா பையனுக்காண்டி எடுத்ததுனால அந்த அக்கா பையனை நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை தனுஷ் அக்கா பையனை வச்சு நீக்குன்னு ஒரு படம் பண்ணாரு. படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போகாட்டினாலும் அவராவது நல்லா நடிச்சாருன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சாங்க கேட்டீங்கன்னா அதுவுமே இல்லை. அதையும் தாண்டி இவரும் அதே வேலையை பார்த்துருக்காரு. டைரக்ஷன் பண்ணாம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பையன் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்காங்க. அவனை பாராட்டி ஆகணும். சிறந்த எதிர்காலம் இருக்கு. அஜய், உங்களுக்கு செம்மையான எதிர்காலம் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு பிஆர்ஓலாம் பண்ணலங்க. இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எவ்வளவு கரெக்ட்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த அஜயை பத்தி நம்ம இவ்வளவு தடவை சொல்லிவிட்டோம். அஜயோட ரோலை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் அவரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா போக போக பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் எஃபெக்டோட அவர் பண்ணுவாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஒண்ணு இருக்குது. அந்த பவர் மூலியமா கொலை நடந்த இடத்துல போய் நிக்கிறாரு. நின்றவனையே அவருக்கு அனலைஸ் பண்றாரு. இந்த கொலைகாரன் ரைட் சைட்ல போயிருப்பான், லெஃப்ட் சைட்ல போயிருப்பான்,
இந்த பக்கம் போயிருப்பான், இந்த சூப்பர் மார்க்கெட்டை கிராஸ் பண்ணியிருப்பான், இந்த வீட்டு போயிருப்பான். அந்த வீடு போகும்போது அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராஸ், அதாவது கிறிஸ்டின் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்றாரு. சொன்னோன்னா என்னடா விளையாடுறீங்களா, இப்படி ஒரு பவர் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாதி ஆளுகளை குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரே ஒருத்தர் இருந்தா போதும், சென்னை சிட்டியை வந்து எல்லா கிரைமே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா ரீலா கதை விடுறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா விஜயண்ணி கேட்பாரு. என்ன கேட்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு மட்டும் எப்படி ஒரு சக்தி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இது டாக்டர்கிட்ட, சைக்காலஜி டாக்டர்கிட்ட இல்ல இங்க பாருங்க சொல்லிட்டு லேப்டாப்பை திருப்பி நமக்கு வைக்கிறாங்க. அமெரிக்கால 1967 வந்து ஒருத்தர் இருந்திருக்கான். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கே ஹெல்ப் பண்ணி அவன் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாரு அந்த ஆளு. அந்த ஆளுடைய பேரு எல்லாமே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னடா பண்ணாங்கன்னா, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து அவருக்கு 1967 கிடைச்சு அவர் வந்து குற்றவாளி பிடிக்கிறதுக்கு பெரிதும் உறுதுணையா இருந்ததுனால வந்து அவருக்கு பெரிய அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டரை சொல்றதுனால நம்ம வந்து கூகுளை பூரா நம்புறவங்க தானே. சரி, கூகுள்லேயே இந்த மேட்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்டா அமெரிக்கால ஒரு அறிவாளி இருக்கும் போது எங்க தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி இருக்க மாட்டானா? இந்த மாதிரி எங்க ஒரே ஒரு மூலையில எங்கேயோ ஒரு மூலையில இருக்கான்டா அந்த மாதிரி சக்தி உள்ளவன், அவன் வெளியில வரமாட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிடுறோம். இந்த லாஜிக் மிஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோதா அவங்க இதுக்கும் மேல ஒருபடி மேல போய் சித்தர்களும் அவங்க எழுதின வரிகளும் எல்லா விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இந்த பையனுக்கு இதனாலதான் சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பின்னிட்டான்னு சொல்ல முடியும். அவனுடைய எய்ம் என்னங்கன்னா, ஒரு ஸ்விம்மிங்ல வந்து பெரிய சாம்பியன் ஆகணும்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருது. ஸ்விம்மிங் தான் வாழ்க்கையாடா, நம்ம அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும், அது செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கொலைகளுக்குள்ள ரீசனும் இவன் வந்து அந்த லவ் ஃபெயிலியருக்குள்ள ரீசன் கரெக்டா இருந்தனால முழுக்க முழுக்க இவன் தான் கொலையாளிங்கிற மாதிரியே படத்தை கொண்டு போனதை இந்த படத்தை என்கேஜிங் பண்ணதுக்குள்ள ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே நம்பிட்டோம் அஜய் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு லாஸ்ட் வந்து என்ன ப்ரீ கிளைமாக்ஸ்ல தான் அந்த கொலையாளியவே இன்ட்ரோ பண்றாங்க. நம்மளுக்கு பரிதாபமே வந்துருதுங்க, இதனாலதான் பண்ணமா சொல்லிட்டு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து இன்னுமே நம்ம வந்து டீட்டெயிலா பண்ணோம்னா, ரிவீல் பண்ணோம்னா அது வந்து ஸ்பாய்லர் ஆயிருந்ததுனால நிறைய விஷயங்களை நான் மறைச்சே சொல்றேங்க. உங்களுக்கு இது ஒரு முழு திருப்தி பண்ணும். ஓகே, கேமராமேனை பத்தி பேசி ஆகணும். பல விஷயங்களுக்கு வந்து கேமராவை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நைட் எஃபெக்ட்ல போனாதான் சில விஷயங்களை வந்து மறைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% போர்ஷன் வந்து எல்லாமே நைட் எஃபெக்ட்ல எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து அப்படியே கண்ணுக்கு வந்து ப்ளசண்டா இருக்குங்க. ஒரு பெரிய படத்துக்குள்ள ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கு தோதா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீகிடாலாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது வயசுக்கு மீறின ரோலா இருந்தாலுமே அந்த ரோலுக்கு கச்சிதமா இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி படத்துல ஒரு அழகா ஒரு 4 தேவதைங்க மாதிரி பிள்ளைங்க வந்திருக்கு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 2K கண்ணிலேயே வலை வீசி இழுக்கிற மாதிரி இந்த பப் சீனு அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பசங்களை என்கேஜ் பண்ற மாதிரி இருக்குது. மொத்தத்துல வந்து சினிமோட்டோகிராஃபியே சூப்பரா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எடிட்டிங் சொல்லவே தேவையில்லைங்க. எடிட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த விஷயத்துல வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாம கரெக்டா எடிட் பண்ணி வச்சுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது வந்து விஜய் ஆண்டனியே பண்ணதுனால அவர் பொருத்தமா பண்ணியிருக்காரு. சும்மா தேவையில்லாம சாத்துக்குடி அந்த மாதிரி சாங்கெல்லாம் போடாம படத்தை இதான் நம்ம பண்ணலாம், ஸ்லோ டவுன் ஆகும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நான் வெளியே வரட்டான்னு பரவாயில்ல, இந்த படம் ஜெயிக்கணும் முழு மூச்சோட வந்து விஜயாண்டி ஒர்க் பண்ணதோட நம்மளோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அதிர வைக்கிறதா சொல்ல முடியும். நல்ல தியேட்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை நீங்க உணர்வீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாஸ் ஆயிடுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் யாரெல்லாம் பாக்குறாங்க, கிரைம் த்ரில்லர் யாரெல்லாம் பாக்குறாங்க, அந்த ஜானரை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல படம் நம்ம சொல்லலாம். இது தவிர ஃபேமிலி சென்டிமெண்ட், மாமன் மாதிரி வந்து மாமன் மச்ச உறவுலாம் காமிக்கணும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் சத்தியமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து நான் கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம், அவங்களை மோசம் பண்ணாது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பாத்தீங்கன்னா 10க்கு வந்து 7.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த மெசேஜ் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.